சேர்ந்தேன். அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆவடினாவே டேங்க் ஃபேக்டரி ஏசியாவிலேயே ஒரு முதன்மையான தொழிற்சாலை. வாகன உற்பத்தி, குறிப்பாக பேட்டில் டேங்க். அந்த தொழிற்சாலையில் கிட்டத்தட்ட 39 வருஷம் பணியாற்றி ஓய்வு பெற்றேன். அந்த 15 வருஷம் ஆயிடுச்சு இப்போ, ஆல்மோஸ்ட் ரிட்டையர்மெண்ட் வாங்கி. ஆனால் தொடர்ந்து 40-45 ஆண்டு காலமாக இந்திய தேசிய பாதுகாப்பு தொழிலாளர் சம்மேளனத்தில் பல பொறுப்புகளை ஏற்று 2004 நான் பொதுச் செயலராக பணியாற்றி வருகிறேன். பொதுவாக பாதுகாப்பு துறை அப்படின்னா டிஃபென்ஸ் செக்டர். எல்லாருக்குமே பிரதர் கண்ணன் சொன்ன மாதிரி டிஃபென்ஸ்னா அதாவது யூனிஃபார்ம் போட்ட நபர்கள், அதாவது ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஆர்மி, இது எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட இந்தியாவுடைய யூனிஃபார்ம்டு பர்சனல் 13,75,000 பேர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது அதுல ஆர்மி ஃபோர்ஸ் அதிகம், ஏர்ஃபோர்ஸ், நேவி அடுத்ததாக. கிட்டத்தட்ட 3,75,000 பேர் டிஃபென்ஸ் சிவிலியன் எம்ப்ளாயிஸ். டிஃபென்ஸ் சிவிலியன் சொன்னா அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், மற்ற நிறுவனங்களில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை போன்று அரசு ஊழியர், மத்திய அரசு ஊழியர் என்கின்ற அந்த ஸ்டேட்டஸோட பணியாற்றக்கூடியவர்கள் தான் டிஃபென்ஸ் சிவிலியன் எம்ப்ளாயிஸ். ரயில்வே துறை, பாதுகாப்பு துறை எல்லாமே ஈக்குவல் அரசு துறை, அரசு ஊழியர்கள். இந்த 3,75,000 தொழிலாளர்கள் சிவிலியன் தொழிலாளர்கள். இதுல டிஃபென்ஸ் செக்டர்ல இருக்கக்கூடிய துறைகள் அப்படின்னு பார்த்தா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதாவது ஆர்டன்ஸ் ஃபேக்டரிஸ். சர்வீஸ் செக்டர் இருக்கு. சர்வீஸ் செக்டர்னாக்கா மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீஸ், நீங்களாம் பார்த்துருப்பீங்க உங்க பகுதியில. அவங்களுடைய வேலை என்னன்னா சர்வீஸ் ப்ரொவைடர். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸுக்கு தேவையான கட்டிடங்களை கட்டுவது, ஹவுசிங் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்றது, அப்புறம் அவங்களுக்கு வாட்டர் சப்ளை, எலக்ட்ரிசிட்டி சப்ளை, ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன், இது மாதிரி எல்லா விதமான சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அந்த எம்இஎஸ் டிபார்ட்மெண்ட். அதே போன்று ஆர்மிக்கு தேவையான பல்வேறு துறை, அதாவது ஆர்மிலேயே இஎம்இ ஒர்க் ஷாப்ஸ் இருக்கு. ஆர்மி வாகனங்களை எல்லாம் ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் ஷாப்ஸ் இருக்கு. அப்புறம் மிலிட்டரி என்ஜின், அதாவது டெய்ரி ஃபார்ம்ஸ், ஆர்மிக்கு தேவையான பால் சப்ளை பண்ணக்கூடிய அந்த பண்ணைகள் வச்சு அந்த பால் கறந்து அவங்க சப்ளை டிப்போ கொடுத்து அவங்களுக்கெல்லாம் அந்த ஆர்மி பர்சனல், சர்வீஸ் பர்சனலுக்கு தேவையான பால் சப்ளை பண்றது. அப்புறம் சப்ளை, ஆர்மி சப்ளை கோர், அவங்களுக்கு எந்தெந்த ஆர்மி சர்வீஸ் பர்சனலுக்கு தேவையான எல்லா விதமான பொருள்கள், சாப்பாட்டு சம்பந்தப்பட்டது. அப்புறம் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி, ஏர்ஃபோர்ஸ், நேவல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆர்மி ஆர்டினன்ஸ் கோர்னு சொல்லுவாங்க, டெப்போ, பொருள்களை வாங்குறது, அதை பாதுகாத்து வைக்கிறது, அது தேவையான இடங்களுக்கு சப்ளை பண்றது. இந்த மாதிரி பல துறைகள் இருக்கிறதுல எல்லா துறையிலையும் சிவிலியன் தொழிலாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான நிறுவனங்கள் இந்த ஆர்மி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல சர்வீஸ் பர்சனல் தான் அதிகம், அதாவது அதிகாரிகள், கர்னல் இருந்து பிரிகேடியர், அதுக்கப்புறம் மேஜர் ஜெனரல், அந்த மாதிரி. ஆனா வேலை செய்யறது சிவிலியன் பர்சனல். ஆக இந்த எல்லா துறைகளையும் சேர்ந்த சிவிலியன் தொழிலாளர்களை தொழிற்சங்க உரிமைக்கு உட்படுத்தப்பட்டு அதை நாங்க இயக்கமாக அவங்களுக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடியது. அதில் நாங்க அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் 1959 இருந்து. கம்யூனிஸ்ட் சம்பந்தப்பட்ட ஒரு சங்கம் இருக்கு, அமைப்பு. இப்போ அடுத்தது 2000ஆவது ஆண்டு பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு பிஎம்எஸ், அதாவது பாதுகாப்பு துறையில பிபிஎம்
BPMS சொல்லுவாங்க, பாரதிய பிரதிரக்ஷா மஸ்தூர் சங்கம் அப்படின்னு. அவங்களும் வந்தாங்க. அவங்க அந்த அரசாங்கம் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஸோ இப்படி எங்களுக்கு ஒவ்வொரு டைரக்டரேட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸு, ப்ரொமோஷன் பாலிசி, அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர் பாலிசி, கிரேடுகள், அவங்களுடைய பதவி உயர்வு முறைகள், நிறைய வித்தியாசமான ஒரு நிறுவனம். ரயில்வே துறையில இருந்தாக்கா ஒரே அதாவது ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான். அதாவது ரயில்வே போர்டுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துல ஒரு உத்தரவு வந்தா எல்லாருக்கும் பொருந்தும். ஆனா டிஃபென்ஸ்ல ஒரு உத்தரவு எல்லாருக்கும் பொருந்தாது. அந்த உத்தரவுகள் அந்தந்த தலைமையகத்திலிருந்து டைரக்டரேட் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து இஷ்யூ பண்ண பிறகுதான் அந்த உத்தரவுகளுடைய பலன்கள் நடைமுறைப்படுத்தப்படும். ஆக இது இந்த பாதுகாப்பு துறையில தொழிற்சங்கம் நடத்துறது அனுபவ ரீதியாக அந்த தொடர்புடையவர்கள் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர அது ஒரு நாள் எல்லாத்தையுமே புரிந்து கொள்ளக்கூடிய அல்லது அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அந்த நிலைமைகளிலே. இதுல எங்களுக்கு இந்த பிரச்சனைகளை எப்படி பேசுறது அப்படின்னா அது பிரதர் கண்ணன் சொன்ன மாதிரி ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மிஷனரி அண்ட் கம்பல்சரி ஆர்பிட்ரேஷன், JCM அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மிஷனரி அண்ட் கம்பல்சரி ஆர்பிட்ரேஷன். அதாவது 1953 இந்தியாவில் பெரிய மத்திய அரசு ஊழியர்களுடைய வேலை நிறுத்தம், அதாவது ரிட்ரென்ச்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்பர். அதாவது அரசாங்கம் அப்போ குஜராரிலால் அந்த லேபர் மினிஸ்டரா இருந்தாரு. நேரு பண்டிட் ஜவஹர்லால் நேரு இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரா இருந்தார். அப்ப என்ன ஆச்சுன்னா பெரும்பாலான தொழிலாளர்களுக்கு வேலை மாற்றங்கள் அல்லது வேலையிலிருந்து அவர்கள் விடுபடக்கூடிய நடவடிக்கை, அதாவது ரிட்ரென்ச்மெண்ட், இது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தப்பட்டு அந்த மாற்றங்கள் வரும்பொழுது அப்படின்னா டவுன் கிரேட் பண்ணி ஒரு 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் அளவுக்கு மாற்றங்கள் செய்யப்பட்டது. அதை எதிர்த்து எல்லா துறையிலும் அதை எதிர்த்து வேலை நிறுத்தம் செய்தார்கள். அந்த வேலை நிறுத்தத்தின் பலனாக ஒரு செட்டில்மெண்ட் வந்தது. அதுக்கப்புறம் தான் அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்தோடு பேசுவதற்கு ஒரு முறையான மிஷனரி, அதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனுக்கு உட்பட்ட ஒரு ஃபாரம் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா வேலை நிறுத்தம். அந்த வேலை நிறுத்தம் வந்தால் அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் முடங்கிவிடும். அப்படின்றதுனால அதுக்கப்புறம் தான் இந்த ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மிஷனரி அண்ட் கம்பல்சரி ஆர்பிட்ரேஷன். அந்த ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மிஷனரி நோக்கம் என்னன்னா, இரண்டு தரப்பாரும் ஒரு பிரச்சனை குறித்து பேசி அதில் முடிவு வரவில்லை என்றால், அதாவது அந்த டிஸ்அக்ரிமெண்ட் ரெக்கார்ட் பண்ணி அந்த டிஸ்அக்ரிமெண்ட் ஆர்பிட்ரேஷனுக்கு அனுப்பி இரண்டு தரப்பாரும் அவங்களுடைய நியாயத்தை எடுத்து கூறி அதனுடைய ஆர்பிட்ரேட்டர் அந்த பிரச்சனைக்கு யார் ஆர்பிட்ரேட்டரா சமரசம் செய்வதற்கு உண்டான அதிகாரத்தை கொடுப்பது, அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான் இரண்டு தரப்பாரும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்ப என்ன ஆகும், ஸ்ட்ரைக்கு போக வேண்டிய அளவுக்கோ அல்லது வேலை நிறுத்தம் செய்வதற்கு உண்டான தேவைகளோ ஏற்படாது. பிரச்சனை சுமூகமாக தீர்த்துக் கொள்ளப்படும். அந்த ஆர்பிட்ரேட்டர் கொடுத்த முடிவு 6 மாசத்துக்குள்ள கவர்மெண்ட் நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் அந்த டிசிஷனை ரத்து பண்றதுக்கு அரசாங்கத்துக்கு அதிகாரம் கிடையாது, பார்லிமெண்ட்டுக்கு தான் போடும். பார்லிமெண்ட்ல அந்த பிரச்சனை முன்வைக்கப்பட்டு பார்லிமெண்ட் அதை ரத்து செய்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனை, அதாவது செயல்படுத்த முடியாத நிலை ஏற்படக்கூடிய அந்த முடிவு வந்தால் அந்த மாதிரி வரும். ஆனா இப்ப இந்த காலப்போக்கில் இதுல எங்களுக்கு 4 விதமான நிலைகள், அதாவது யூனிட் லெவல்ல JCM 4th லெவல், ஹெட் குவார்டர்ஸ் லெவல்ல JCM 3rd லெவல், மினிஸ்ட்ரி லெவல்ல JCM 2nd லெவல், அப்புறம் நேஷனல் லெவல்ல JCM 1st லெவல். அந்த நேஷனல் லெவல்ல கேபினெட் செயலாளர் தான் அதனுடைய சேர்மன். எல்லா அமைச்சகங்களுடைய இயக்க ரீதியான சம்மேளனங்கள்
நிறுவனங்கள் அவர்களை அந்த தொழிலாளர்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபெடரேஷன்ஸுடைய நாமினிஸ் வந்து அந்த நேஷனல் லெவல்ல இருப்பாங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, ஹெல்த் மினிஸ்ட்ரி, லேபர் மினிஸ்ட்ரி, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, ரயில்வே மினிஸ்ட்ரி, போஸ்டல் மினிஸ்ட்ரி ஆக எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய தொழிலாளருடைய பிரதிநிதிகள் அந்த கிட்டத்தட்ட 70 பேர் அதுக்கு வந்து உறுப்பினர்கள். கேபினட் செக்ரட்டரி அவருக்கு கீழே வந்து எல்லா துறை சார்ந்து இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ் அவங்க வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக டிபார்ட்மெண்ட் லெவல்ல வரும்பொழுது மினிஸ்ட்ரி லெவல், ஒவ்வொரு மினிஸ்ட்ரியிலையும் அந்த மினிஸ்ட்ரியுடைய செக்ரட்டரி வந்து சேர்மனா இருப்பாரு. அந்த துறை அதிகாரிகள், அந்த துறையில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட சம்மேளனங்களுடைய பிரதிநிதிகள், அதுக்கப்புறம் ஹெட் குவார்டர்ஸ் லெவல்ல, அப்புறம் யூனிட் லெவல்ல, இப்படி நான் வந்து நேஷனல் லெவல்ல இருக்கேன், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி லெவல்ல இருக்கேன், ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி ஹெட் குவார்டர்ஸ் உடைய அந்த ஹெட் குவார்டர்ஸ் ஜேசிஎம் அங்கே 3 நிலையங்களிலும் நான் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷமா ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லா பே கமிஷன் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் அட்லீஸ்ட் 4வது பே கமிஷன் இருந்து நான் நேரடியாக கமிஷன் சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளையும் செயலாற்றி கொண்டு வருகிறது. இப்போ முதல் பிரச்சனைக்கு வரும். இப்போ டிஃபென்ஸ் செக்டர் அப்படின்னா பாதுகாப்புத்துறை அப்படின்னா அரசாங்கம் அரசாங்கத்துடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த டிஃபென்ஸ் செக்டர்ல பட்ஜெட்ல அலோகேஷன், அரசாங்கம் இந்த டிஃபென்ஸுக்கு என்ன பட்ஜெட் ஒதுக்குறாங்களோ அந்த பட்ஜெட்ல இருந்து தான் எல்லா விதமான செலவினங்களும் இந்த துறை சார்ந்து இருக்கக்கூடிய நிர்வாக செலவுகள் எல்லாம் செயலாற்றி கொண்டு வந்தார்கள். இப்போ கடந்த 2005க்கு பிறகு பட்ஜெட்ல இருந்து ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிஸ் வந்து செப்பரேட் பண்ணிட்டாங்க. அது முன்னாடி வந்து பட்ஜெட்ல இருக்கும், அவங்க அலோகேஷன் பண்ணுவாங்க. அரசாங்கம், அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இவங்களுடைய ப்ராடக்ட் ரிக்வயர்மெண்ட் இந்த வருஷத்துல பட்ஜெட் அலோகேஷன் படி எவ்வளவு மெட்டீரியல், எந்தெந்த சாதனங்களை, எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வந்து வாங்கலாம், அதுக்கு எவ்வளவு பணம் செலவிடப்பட வேண்டும் என்கின்ற ஒதுக்கீடு செய்யப்பட்ட பிறகு அந்த ஒதுக்கீட்டின் அடிப்படையில் அவங்களுக்கு எந்தெந்த தேவைகளோ அந்த தேவைகளை நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ், அப்புறம் டிஃபென்ஸ் பிஎஸ்யூஸ் இருக்கு, பாதுகாப்பு துறையிலே பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 9 நிறுவனங்கள் அவங்களுக்கும் கொடுப்பாங்க. ஷிப் பில்டர்ஸ், ஏர்கிராஃப்ட், HAL, இந்த மாதிரி பாரத் டைனமிக்ஸ், பாரத் எர்த் மூவர்ஸ், இந்த மாதிரி 9 கம்பெனிகள் இருக்கு. அவங்களுடைய சாதனங்களை இவங்க வாங்குறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் அந்த பட்ஜெட்ல இருந்து ஒதுக்கிடுவாங்க. இப்போ ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிஸ் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 41 தொழிற்சாலைகள் இந்தியாவிலே இருக்கு. எல்லா மாநிலங்களிலும், கர்நாடகாவில் இல்ல, மற்ற எல்லா மாநிலங்களையும், குறிப்பாக தமிழ்நாட்டில் 6 தொழிற்சாலைகள் இருக்குது, மத்திய பிரதேசத்திலையும் மகாராஷ்டிராவிலையும் கிட்டத்தட்ட 9 தொழிற்சாலைகள், மற்றும் உத்தரகாண்ட், வெஸ்ட் பெங்கால், கான்பூர், பூனா, சென்னை, தமிழ்நாடு, இது எல்லாம் சேர்த்து 41 தொழிற்சாலைகள். இங்க என்ன உற்பத்திகள் பண்றாங்கன்னு சொன்னா டோட்டல் சிவிலியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இதுல ஒருத்தர் கூட ஆர்மி கிடையாது, ஆர்மி அதிகாரிகளே கிடையாது, எல்லாம் வந்து இன்ஜினியர்ஸ், மற்ற சூப்பர்வைசரி லெவல்ல இருக்கக்கூடியவங்க, தொழிலாளர்கள், ITI படிச்சவங்க, அந்த மாதிரி டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வரக்கூடிய ஆட்கள். இது கிட்டத்தட்ட வருஷத்துல ஒரு 15,000 கோடி அளவிற்கு உற்பத்தி செய்து அரசாங்கத்திற்கு அவங்க ஆர்டர் அடிப்படையில நம்ம வந்து சப்ளை பண்றோம். இத 2000 ஆண்டு நம்ம பிஜேபி கவர்மெண்ட் அப்ப வந்தது, வாஜ்பாய் தலைமையிலான அரசாங்கம், அப்பத்துல இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பாதுகாப்பு துறையில உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிஸ் வந்து ஏன் பொதுத்துறையாக மாற்றக்கூடாது, பொதுத்துறை நிறுவனம், அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், அந்த ஒரு நோக்கத்தில் இதை வந்து முதல்ல, அதுக்கு கவர்மெண்ட் தான் தெரியுமே, எந்த ஒரு பிரச்சனையும் நேரடியாக கொண்டு வந்து இல்லாமல்
ஒரு கமிட்டி அமைப்பது. அந்த கமிட்டியை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி கொடுப்பான். அந்த ரெக்கமெண்டேஷனை இவங்க பரிசீலனை செய்து அதை நடைமுறைப்படுத்துவதற்குண்டான அந்த பேக்ரவுண்ட் மெத்தட். அந்த பல கமிட்டிகள் அமைக்கப்பட்டது. விஜய் கேங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரி நம்ம மாருதி சுசுகி உத்தியோகம், அந்த கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் அவர் ஒரு கமிட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எஸ் ஏ நாயர் அப்படின்னு அவர் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. அப்புறம் ராமன்பூரி கமிட்டி அந்த கமிட்டி போட்டாங்க. எல்லா கமிட்டிகளும் தன்னுடைய அறிக்கையிலே அல்டிமேட்டா வந்து இது டிபார்ட்மெண்டினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தால் இந்த நிறுவனம் வளர்ச்சி அடைய முடியாது, இது வியாபார ரீதியில போட்டியிட முடியாது, ப்ராஃபிட் அதாவது அதிகமான லாபத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு இதனுடைய செயல்பாடுகள் இருக்காது. காரணம், அரசாங்கத்துடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தால் அரசாங்க விதிமுறைகள் அதற்கு இடமளிக்காது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, சில ப்ரொசீஜர் இருக்கு, சில செக்ஸ் அண்ட் பேலன்ஸ், அதாவது அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள தான் செயல்பட வேண்டி இருக்கு. ஆகையால இதை வந்து பொதுத்துறை நிறுவனமாக மாற்றுவது அப்படின்ற ஒரு நடவடிக்கை. அந்த பல கமிட்டிகள் நாங்க வந்து கிட்டத்தட்ட ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மினிஸ்டரா இருந்தார், ஜஸ்வந்த் சிங் அவர் மினிஸ்டரா இருந்தார் பிஜேபி கவர்மெண்ட்ல. அப்புறம் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல வரும்போது பிரணாப் முகர்ஜி டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்தார். அப்புறம் அந்தோணி இருந்தாரு. அதுக்கப்புறம் பரிகர் பிஜேபி கவர்மெண்ட்ல இருந்து வந்தாரு. எல்லார்கிட்டையும் பேசணும், பேசி எங்களுடைய எதிர்ப்புகளை காட்ட பிறகு அந்த அமைச்சர்கள் வந்து அந்த பிரச்சனையை அப்படியே ஒதுக்கி வச்சாங்க. ஒதுக்கி வைத்தாலும் இந்த அரசாங்கம் புது அரசாங்கம் வந்த பிறகு அதை எல்லாத்தையும் தட்டி தூள் தட்டி தூசி தட்டி அதை எடுத்து அதை நடைமுறைப்படுத்துவது என்பத அடிப்படையில 2016 இருந்து இந்த பிஜேபி அரசாங்கம் இந்த பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு 2016 இருந்து ஆரம்பிச்சாங்க. இந்த கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் ஃபேக்டரிஸ் வந்து கிட்டத்தட்ட 85,000 பேர் வேலை செய்யறாங்க. சிவிலியன் தொழிலாளர்கள் மொத்த பேரும், ரைட் ஃப்ரம் என்ஜினியர்ஸ் ஆபீசர்ஸ் இருந்து கீழே குரூப் சி எம்ப்ளாயிஸ், அதுல டெக்னிக்கல் இருக்காங்க, கிளினிக்கல் இருக்காங்க, ஸ்டோர் கீப்பிங் இருக்காங்க, பாராமெடிக்கல் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, அப்புறம் எல்லா விதமான சர்வீசஸ், அதான் ஃபயர்மேன் இருக்காங்க. எல்லா விதமான துறையில் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் 85,000 பேர். இவங்களை வந்து கவர்மெண்டோடைய நோக்கம் என்னன்னா லாப நோக்கத்தில் செயல்பட வேண்டும், அதாவது கமர்ஷியல் வே ஆஃப் ஒர்க்கிங். இப்ப வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ். கவர்மெண்ட் என்ன பட்ஜெட் கொடுக்குறான், அதை உற்பத்தி பண்ணி ஆர்மிக்கு 96% சப்ளை வந்து ஆர்மி, நேவி ஏர்ஃபோர்ஸ் உடைய ரெக்குவயர்மெண்ட் வந்து 2% 3% அதுக்குள்ளதான். ஆக மேஜர் சப்ளை வந்து ஆர்மி தான், மேஜர் கஸ்டமரும் ஆர்மி தான். ஸோ அவங்க இவன் என்ன இந்த மிலிட்ரி அஃபிஷியல்ஸ், இந்த ஜெனரல்ஸ், பிரிகேடியர்ஸ், இந்த மாதிரி ரேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாஸ்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்டினன்ஸ் சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து ஆர்மிக்கு தேவையான பொருளை எவ்வளவு வாங்கணும்னு டிசைட் பண்றவங்க. அவங்க என்ன பண்றாங்க, எந்த பக்கம் போனா கமிஷன் அதிகமா வரும், என்ன ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கமிஷன் கொடுக்க முடியாது. அதிகமா போனா அவங்க வந்து கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வைக்கலாம், சாப்பாடு சும்மா ஃப்ரீயா கொடுக்கலாம், அல்லது அவங்களுக்கு தேவையான மற்ற சலுகைகள் காட்டலாம், வண்டி கொடுக்கலாம், வாகனம் கொடுக்கலாம், மற்ற எந்த விதமான பலன்கள் அதிகப்படியாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதே தனியார் துறையில் போனா அவருக்கு வந்து ஏர் டிக்கெட்ல இருந்து தங்குறதுல இருந்து அவங்க ஃபேமிலி சுத்தி பார்க்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்றதுல இருந்து எல்லா வசதிகளும் பண்ணுவாங்க. அதனால தனியா ஒண்ணு ஃபாரின் அந்த பர்பஸ்ல இம்போர்ட் பண்ணணும்ன்றதுக்காக ஃபாரின் போய் அந்த சலுகைகள் அனுப்பிப்பாங்க. படிப்படியா தனியார் துறையினுடைய அதாவது ஒரு நோக்கம் பாதுகாப்பு துறையில பட்ஜெட் அதிகம், கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் ஒதுக்கப்படுகிறது. அந்த பட்ஜெட்ல வந்து அதிகப்படியான பொருட்கள் வாங்கப்பட வேண்டிய தேவைகள் இருக்கிறது. ஸோ இந்த ஆர்மி துறையில பொது டிஃபென்ஸ் செக்டர்ல உள்ள நுழைஞ்சா நமக்கு தேவையான அளவுக்கு
ப்ரொடக்ஷன் கிடைக்கும், அதை அதிகப்படியான விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற நோக்கத்தில் தனியார் துறையினுடைய ஆதிக்கம் தலையீடுகள் 2016க்கு பிறகு வந்தது. அந்த எதிர்ப்பு தெரிவித்ததன் அடிப்படையில் கொஞ்ச நாள் அது தள்ளி போட்டு வச்சிருந்தாங்க. 2019ல் கவர்மெண்ட் வந்து இதை நடைமுறைப்படுத்துவதற்குண்டான எல்லா ஆயத்தங்களையும் தயார் பண்ணாங்க. தயார் பண்ண போது நாங்கள் ஆகஸ்ட் 20th 2019ல் ஆல் இண்டியா ஸ்ட்ரைக் டிக்ளேர் பண்ணோம். அதாவது கார்டன்ஸ் ஃபேக்டரிஸ்ல ஸ்ட்ரைக், இன்டெஃபினிட் ஸ்ட்ரைக் டிக்ளேர் பண்ண பிறகு கிட்டத்தட்ட 96% இன்க்ளூடிங் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்ட்ரைக்கில் கலந்துட்டாங்க. 5 நாள் ஸ்ட்ரைக் நடந்தது. அதாவது அது சரித்திரத்திலே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 97%, அதாவது மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு 1500 பேர், அவங்க வந்து அரசாங்கத்துடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கிளாஸ் 1 ஆபீசர்ஸ், அவங்க வந்து கவர்மெண்டுடைய டைரக்டிவ்ஸ் ஃபாலோ பண்ணணுன்றதுனால. மற்றபடி பார்த்தீங்கன்னா பெரும்பாலான குரூப் பி, குரூப் சி தொழிலாளர்கள் ஒட்டுமொத்தமாக கலந்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் லேபர் மினிஸ்டருடைய தலையீட்டின் அடிப்படையில் செக்ரட்டரி, டிஃபென்ஸ் ப்ரொடெக்ஷன் செக்ரட்டரியோட நேரடி தலையீட்டின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ கார்பரேட்டைசேஷன் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதுவரைக்கும் அரசாங்கத்தினுடைய எண்ணத்தில் இல்லை. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் உங்களை கலந்து பேசி உங்களுடைய ஒப்புதல் இல்லாம நாங்க வந்து செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதி 23 ஆகஸ்ட் 2019 ஒரு அக்ரிமெண்ட் 2 தரப்பாலும் கையெழுத்து போட்டு நாங்க முடிவுக்கு வந்த பிறகு அது 25ஆம் தேதி சண்டே இடையில போச்சு. 25ஆம் தேதியிலிருந்து அந்த வேலை நிறுத்தம் ஒத்தி வைக்கப்பட்டது. அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு கமிட்டி ஒன்று அப்பாயிண்ட் பண்ணாங்க. அடிஷனல் செக்ரட்டரி டிஃபென்ஸ் ப்ரொடெக்ஷன் அவர் தலைமையில். அவர் வந்து அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல என்ன பண்ணாங்க, ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் ஆர்டன்ஸ் ஃபேக்டரிஸ் ஃப்ரம் தி எக்ஸிஸ்டிங் செட்டப் அப்படின்னு ஒரு பாயிண்ட் அதில் அஜெண்டால டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இன்க்ளூட் பண்ண போது அதை நாங்கள் கடுமையாக எதிர்த்து அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளாமல் பைகாட் பண்ணி அதை அப்படியே பெண்டிங்ல வச்ச பிறகு 16 மே 2020 நம்ம அந்த இவங்க இந்த பேண்டமிக் நம்ம கரோனா வந்த பிறகு கவர்மெண்ட் வந்து ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அவங்க அப்பதான் வந்து கிட்டத்தட்ட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நம்ம மேடம் சீதாராமன் அந்த அம்மா வந்து டிக்ளேர் பண்ணாங்க, கவர்மெண்டுடைய 20,000 கோடி ரூபாயில வந்து அரசாங்கத்தினுடைய அதாவது ஒரு பட்ஜெட் இல்லாமல் பார்லிமெண்ட்ல வந்து பாஸ் பண்ணாம அவங்க வந்து அவங்களுடைய என்னென்ன 20,000 கோடி அந்த அது என்னென்ன துறையில முன்னேற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அதுலதான் ஏர் இந்தியா வந்து கார்பரேட் அதை பிரைவேடைஸ் பண்றது, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் அதை வந்து விற்கிறது, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகளை விற்பது, அதுல வந்து ஆர்டர்ஸ் ஃபேக்டரிஸையும் கார்பரேட்டைசேஷன் பண்றது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்த பிறகு 17/5 3 சம்மேளனங்கள், அதுல பிஜேபியோட இணைந்திருக்கக்கூடிய பிஎம்எஸ் சம்பந்தப்பட்ட அந்த சம்மேளனங்களும் எங்களோட இணைந்து நாங்கள் கூட்டாக அன்றிலிருந்து கடிதங்கள் எல்லா தரப்புக்கும், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ் செக்ரட்டரி, பார்லிமெண்டேரியன்ஸ், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட கன்சல்டேட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ், எல்லா தரப்புக்கும், லேபர் மினிஸ்ட்ரி எல்லாருக்கும் நிறைய ரெப்ரசன்டேஷன் அனுப்புறோம். எந்த ரெப்ரசன்டேஷனுக்கும் எந்த விதமான பதிலும் அரசாங்கத்திலிருந்து இல்லை. கடைசியில் என்ன பண்ணோம், 12 அக்டோபர் 2020 கால வரையற்ற வேலை நிறுத்தம் என்ற அறிவிப்பை
எல்லா தரப்பு தொழிற்சங்கங்களும் முடிவெடுத்து வேலைநிறுத்தம் வாக்கெடுப்பு நடத்தி வேலைநிறுத்த நோட்டீஸ் சர்வ் பண்ணி அதை சர்வ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க கவர்மெண்ட் இதை வந்து பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ்னு டிக்ளேர் பண்ணிட்டான். பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ் சொன்னாக்கா 15 நாள் நோட்டீஸ் போதாது, 4 வாரம் மினிமம் நோட்டீஸ் கொடுக்கணும். ஸோ 4 வாரத்துக்கு உண்டான அளவுக்கு அந்த அவகாசம் எடுத்து நாங்கள் வந்து நோட்டீஸை சர்வ் பண்ணி எல்லா ஆயத்த வேலைகளும், அதாவது மீடியா, பார்லிமெண்டேரியன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், மற்ற இதர தொழிற்சங்கங்கள், மத்திய தொழிற்சங்கங்கள் எல்லாருக்குமே வந்து கம்யூனிகேஷன் கொடுத்து இந்த கோரிக்கைகளின் மீது கவர்மெண்ட் வந்து எதிர்த்து நாங்கள் வந்து வேலை நிறுத்தம் அறிவிப்பு செய்திருக்கின்றோம். அந்த வேலை நிறுத்தத்தை இந்த 12ஆம் தேதி அக்டோபர் மாதத்திலிருந்து நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி, அது அடுத்த கட்டமாக இந்த பொதுத்துறையில் பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய மற்ற தொழிலாளர்கள், அதாவது மற்ற டைரக்டரேட்ஸ், டிஆர்டிஓ, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், எம்இஎஸ், ஏர்போர்ட்ஸ், நேவி, இந்த மாதிரி மற்ற தொழிலாளருடைய பிரச்சனைகளையும் ஒன்று சேர்த்து அவங்களுக்கும் வந்து 19ஆம் தேதி அக்டோபர் மாசத்துல ஒரு நாள் இந்த வேலை நிறுத்தத்தை ஆதரவு தெரிவிப்பது, அது இல்லாமல் அவங்களுடைய நீண்ட நாள் பெண்டிங் இஷ்யூஸ் பேர்ல அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக வேலை நிறுத்தம் அப்படின்னு அறிவித்தோம். அறிவித்த பிறகு அரசாங்கம் லேபர் மினிஸ்டருடைய தலையீட்டின் அடிப்படையில் அவங்க 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் மீது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு டைரக்டிவ்ஸ் கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்த சொல்லி அதன் வேலைநிறுத்த அறிவிப்பின் அடிப்படையில் கவர்மெண்டோட நிறைய எல்லாமே வந்து டெல்லிக்கு வர சொல்லி சொல்லுவாங்க, நாங்கள் வந்து போக முடியாது, வர முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாமே த்ரூ வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா ஒவ்வொரு வாரமும் மீட்டிங் நடந்துட்டே இருக்கும். நடந்து கடைசியில் ஒரு முடிவு வந்தது. அதாவது வேலை நிறுத்தம் நிறுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது காரணம் என்னன்னா, ஒரு கன்சிலியேஷன் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ண உடனே 2 தரப்பாருக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அந்த கட்டுப்பாட்டுல என்னன்னா, நாங்க சொன்னோம் அரசாங்கம் இந்த அதாவது கார்பரேட்டைசேஷன் என்கின்ற நடவடிக்கையின் அடுத்த கட்டமாக எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளக்கூடாது. அப்படி ஒரு உறுதி கொடுத்தால் நாங்க வந்து வேலை நிறுத்தத்தை ஒத்தி வைக்கிறோம். அவங்க கவர்மெண்ட்டுக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க. நாங்க மேற்கொண்டு இந்த கார்பரேட்டைசேஷன் இஷ்யூவை அடுத்த ஸ்டெப்பு அதாவது மூவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சரி இதை நாங்கள் வந்து டெஃபர் பண்றோம்னு சொல்லி நிறுத்தி வச்சோம். இருந்தாலும் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டா வந்து ஒரு கன்சல்டன்ட் கமிட்டி அமைச்சு அவன் வந்து ஸ்டடி பண்ணி எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான். அடுத்ததாக இந்த கார்பரேட்டைசேஷன் செயல்படுத்தினால் எந்தெந்த செயல்பாடுகள் வந்து நம்ம நடைமுறைப்படுத்த முடியும்ன்றது இன்டர்னலா டிபார்ட்மெண்டால அவங்க வந்து தெரிஞ்சது பாதி தெரியாத பாதி அவங்களுடைய நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த ரெஃபர் பண்ண பிறகு அடுத்ததாக அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, கவர்மெண்ட் எங்ககிட்ட பேசும்போது சொல்றாங்க 100% இது டிபார்ட்மெண்டல் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பொதுத்துறை நிறுவனமாக இயங்கும், தனியாருடைய முதலீடு இருக்காது, தனியாருடைய தலையீடு இருக்காது, அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலே நேரடியாக இயங்கும், 100% கவர்மெண்ட் ஓன்டு கார்பரேட்டைசேஷன் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஆனா அதே நேரத்தில் சீதாராமன் அந்த அம்மா பைனான்ஸ் மினிஸ்டர் டிக்ளேர் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, இது கார்பரேட்டைசேஷனா பண்ண பிறகு இதனுடைய ஈக்விட்டி ஷேர்ஸ் மார்க்கெட்ல போகும். அப்ப பங்குகள் வந்து மார்க்கெட்ல போச்சுன்னா மார்க்கெட்ல இருக்கிறவங்க வாங்கலாம், அது 51% மேலேயும் வாங்கலாம், அல்லது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கூட அவங்க வாய்ப்புகள் அதிகமா கொடுத்திருக்கிறதுனால ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கூட அதிகமான அளவுக்கு முதலீடு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த அதிகாரம் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து அது போயிடும். ஆக அரசாங்க அதில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுடைய சர்வீஸ் கண்டிஷன்ஸ் மற்ற எல்லா பிரச்சனைகளும் மாற்றங்கள் ஏற்படும். இன்றைக்கு நான் வேலைக்கு சேரும் பொழுது என்னுடைய எதிர்பார்ப்பு நான் அரசு ஊழியர் அப்படின்ற முறையில் அந்த சர்வீஸ்ல சேர்ந்தோம். இன்றைக்கு இது மாற்றங்கள் ஏற்பட்டால்
அந்த மாற்றங்கள் புதிய சர்வீஸ் கண்டிஷன்ஸ், புதிய ரூல்ஸ், மற்ற பல்வேறு விதமான பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த பெனிஃபிட் எல்லாம் மாற்றங்கள் ஏற்படும். ஆகையால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற காரணம். இரண்டாவது காரணம், பிரைவேடைசேஷன் அப்படி இல்லை, இது 100% கவர்மெண்ட் ஓன்டு, ஆனா பிரைவேடைசேஷன் பேச்சுக்கு இடமில்லை என்று. ஆனா அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்னன்னா, பிஎஸ்என்எலுக்கு அப்படிதான் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பிஎஸ்என்எல் மார்க்கெட்ல பிரைவேட் கம்பெனியோட போட்டியிட வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்பட்டது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முழுமையாக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புக்கு வழங்கப்படவில்லை. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பிரைவேட் காம்படிட்டர்ஸ்க்கு வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கப்பட்டது. இந்த கவர்மெண்ட் பிஎஸ்என்எல் ரூரல் ஏரியாஸில் தன்னுடைய அதிகப்படியான முதலீட்டை செய்தார்கள். இந்த காம்படிட்டர்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் லாபம் எங்க இருக்குதோ அங்க மட்டும்தான் அவருடைய முதலீடுகள். இந்த மாதிரி பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2G தான் நிக்குது பிஎஸ்என்எல். அவன் பிரைவேட்காரன் 5G வரைக்கும் வந்துட்டான். ஏன்னா இந்த கம்பெனிகளை முடக்குவதற்கு உண்டான நடவடிக்கைகள் அரசாங்கமே செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால், அரசாங்க முதலீட்டில் உருவாக்கப்பட்ட நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்கு அரசாங்கமே தடையாக இருக்கின்ற காரணத்தினால் அது சிக்காகணும். சிக்கான பிறகு வயபிலிட்டி இல்லை. பிகாஸ் நீங்க லாபம் ஈட்டக்கூடிய அல்லது தனியார் துறையோடு போட்டியிட்டு இந்த நிறுவனத்தை செயல்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை அப்படின்ற நிலைக்கு உருவாக்கி அடுத்த கட்டமாக அது பிரைவேடைசேஷன் என்கின்ற நடவடிக்கை செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய நோக்கம் நன்றாக தெரிகிறது. ஏன்னா அல்டிமேட்டா இன்னைக்கு இல்ல, நீங்க சொல்ற 100% அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, அரசாங்கத்துடைய முதலீடுகள் இருக்கு, நாங்க தனியார் மயமாக்க மாட்டோம் அப்படின்னு. பட் அவங்களுடைய அல்டிமேட் எய்ம் என்னன்னா, தனியார் மயத்தை நோக்கி இந்த நிறுவனத்தை எடுத்து சென்று தனியார் மயம் என்கின்ற நிலைக்கும், அதற்கு பிறகு இதை முடக்குவதற்கு அல்லது நிறுவனங்களை மூடுவதற்கு தனியாருக்கு அதிகப்படியான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு உண்டான நிலை ஏற்படும். இப்ப அது இல்லாம கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, நீங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், உற்பத்தி செய்யக்கூடிய ப்ராடக்ட்ஸ் கிட்டத்தட்ட இது லாபகரம்